ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய பேர் பாத்தீங்கன்னா மீனாட்சி. வயசு 40 வயசு ஆகுது. இவங்க ஒரு கோடீஸ்வரன் வீட்டு மனைவின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் ஒரு பிசினஸ் மேன். அதனால இவங்க வீடு பங்களா மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம சொத்து பத்துக்கள் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நகைக்கடை, ஒரு பாத்திரக் கடைன்னு சொல்லிட்டு ஒரு 3 கடைகளும் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப, நம்ம மீனாட்சிக்கு ஒரு ஆண் 1, பொண்ணு 1, ஒரு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல முறையில படிக்க வச்சு, எல்லா பிள்ளைகளையும் கட்டிக் குடுத்துட்டாங்க. ஒரு பொண்ண பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல இடத்துல பாத்து கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. பையனுக்கும் ஒரு நல்ல பொண்ணா பாத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அ அப்படி இருக்கிறப்ப, ஒரு ரீசென்ட்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, மீனாட்சியோட கணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சியுடைய வாழ்க்கை, ஒரு நரக வாழ்க்கையா கூட ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, மீனாட்சிக்கு அந்த வீட்ல இருக்கிற மரியாதை எல்லாமே கெட ஆரம்பிக்குது. ஏன்னா, மீனாட்சியுடைய கணவன் பேர்ல இருக்கிற சொத்து பத்துகள் எல்லாமே தன்னுடைய பையன் அவர் பேருக்கு மாத்திட்டாரு. இப்போதைக்கு மீனாட்சி பேர்ல இருக்கிற சொத்துக்கள் மட்டும் தான் அப்படியே இருக்குது. அதையும் எழுதி, எப்படியாச்சும் வாங்கணும்னு சொல்லி, நம்ம மீனாட்சிய பார்த்து, தன் மருமகள் பாத்தீங்கன்னா, எப்படியும் இவங்கிட்ட இருந்து அந்த சொத்துக்கள வாங்கி ஆகணும். நீ எப்படியாச்சும் உங்க அம்மாகிட்ட கேளு. ஏற்கனவே நம்மளுக்கு கடன் தொல்லை அதிகமாயிடுச்சு. சொத்துக்களை வித்துக்கு குடுத்தா தான் அந்த கடன்களை அடைக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப, நீ எப்படி அவங்க அம்மாகிட்ட கேட்டு எழுதி வாங்க, என்று சொல்லி தூண்டி விடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா, நம்ம மீனாட்சியோட பையன் அடிக்கடி மீனாட்சி கிட்ட, "இந்த சொத்துக்கள் எல்லாம் எப்பம்மா எனக்கு எழுதி குடுப்ப?" அப்படின்னு கேட்பான். "அது ஏன்டா?" அப்படின்னு கேட்கிறப்ப பாத்தீங்கன்னா, "எனக்கு கடன்கள் அதிகமாயிருச்சு. அதனால நான் சொத்த விக்கப் போறேன்." அப்படின்னு சொல்லுவான். "ஏன்டா, உங்க அப்பா இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வசதிய எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. இப்ப நீ ஒரு செகண்ட்ல அத வித்து நான் கடனை அடிக்கணும்னு சொல்றியே, இதனால தான் அந்த மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டாரா?" அப்படின்னு சொல்லி மீனாட்சி கேட்பாங்க. அதுக்கப்புறம், "அதெல்லாம் எனக்கு தேவையில்லம்மா. நீ இப்ப உன்னால எழுதித் தர முடியுமா? முடியாதா? எனக்கு அதை மட்டும் சொல்லு." அப்படின்னு சொல்லுவான். "இல்லடா, என்னால முடியாதுடா. ஏன்னா எனக்கு கடைசி காலத்துக்கு அதுதான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப, நாளைக்கு நீங்க பார்க்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப உள்ள பிள்ளைகளே சொத்துக்கள் இருந்தா தான் தன்னுடைய அம்மா, அப்பாவ பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப, நான் எப்படி எழுதி குடுப்பேன்? என்னால முடியாதுன்னு சொல்லிடுவாங்க." அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சிக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல சாப்பாடு கூட கிடையாது. ஏன்னா, "ஏப்ப உனக்கு என்ன நல்லா தானே இருக்கு. போய் வேலைக்கு போகலாம்ல. வீட்ல இருந்து இப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டு என்ன பண்றது?" அப்படின்னு மருமக அடிக்கடி குத்தி காட்டுறதால, இவங்க ஒரே ஒரு சேலைய மட்டும் எடுத்துக்கிட்டு, ஒரு பைய எடுத்துக்கிட்டு, வீட்ட விட்டு வெளிய வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே போற வேலையே கிடையாது. இப்போதைக்கு நம்ம மீனாட்சி கோயம்புத்தூர்ல ஒரு வீட்ல ஒரு வீட்டு வேலைக்காரங்களா இருக்கிறாங்க. அந்த வீட்ல நல்லா சமைச்சு போட்டுக்கிட்டு, இவங்களுக்கு சம்பளம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 80,000 தான் இருக்கும். அந்த சம்பளத்த வச்சுக்கிட்டு, அந்த வீட்லயே தங்கி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி, இப்படின்னு அந்த வீட்ல ஒரு 2 வருஷமா அந்த குடும்பத்தோட ஒண்ணா இருந்து, வீட்டு வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு பெங்களூர்ல வேலை கிடைக்கவும், அந்த வீடு ஃபுல்லாவே காலி பண்ணிட்டு, அவங்க செட்டில் ஆக அங்கேயே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சி இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லாம சும்மா தான் இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் வீட்டுக்கு ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் குழந்தைகள பார்த்துக்கணும். ஏன்னா, இவங்க அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் காரணமா ஒரு ஃபாரினுக்கு கிளம்பி போவாங்க. தன்னுடைய கணவரையும், குழந்தைகளையும் பார்த்துக்கணும்னு சொல்லி, நம்ம மீனாட்சிய அந்த வீட்ல ஒரு 2 வாரத்துக்கு வேலை செய்ய சொல்லுவாங்க. நம்ம மீனாட்சி அந்த பிள்ளைகள பார்த்துக்கிட்டு, அந்த வீட்ல சமைச்சு போட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டருக்கு ஒரு ஃபேமிலி டாக்டரா இருப்பாங்க. ஒரு ஃபேமிலிக்கு அதுதான் அவங்க பேரு, பார்த்திபன். அவங்களுடைய மனைவி பேர் பார்த்தீங்கன்னா, ரேவதி. ஏன்னா, அவங்க ரேவதிக்கு உடம்பு சரியில்லாம ஒரு மாதிரி கை, கால் எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களால சமைக்க கூட முடியாது. இப்போதைக்கு யாராச்சும் உங்களுக்கு சமைக்கிற ஆள் தெரிஞ்சா, நீங்க எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி, நம்ம பார்த்திபன் அந்த டாக்டர் கிட்ட சொல்லுவாரு. சரி பார்க்குறேன். எங்க வீட்டுக்கு ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் வேலைக்கு கூப்பிட்டுருக்கேன். ஆனா, இப்போதைக்கு அவங்க வேலை இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஒருவேளை அவங்கள வேணா நான் அனுப்பி வைக்கட்டா? அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லுவாரு. நம்ம பார்த்திபனும், ஓகே. இப்போதைக்கு என் மனைவி குணமாகுற மட்டும் வேற வழி இல்ல. சமைக்கிறதுக்கு ஆள் போட்டு தான ஆகணும். என்னுடைய பசங்களும் இப்போ நாளைக்கு பார்த்துட்டு, மறுபடியும் அவங்க ஒர்க்கசரம் போயிடுவாங்க. ஏன்னா, அவங்கல்லாம் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா, அவங்களால இப்போ நாளைக்கு வர முடியல. ஃபேமிலியோட அங்கே தங்கவும் முடியாது. பார்த்துட்டு, உடனே நாளைக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு.
சரி, நாளைக்கு எப்படியாச்சும் அந்த வேலைக்காரிய நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாட்சி வந்து பார்த்திபன் வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து பார்க்கிறப்ப, நம்ம ரேவதி வந்து கைய இழுத்தபடி ஒரு மாதிரியா உட்கார்ந்திருப்பாங்க. ஏன்னா, கை வந்து எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்படி இருக்கிறப்ப, இவ்வளவு நாள் தன்னுடைய மனைவி கையில சாப்பிட்டுட்டு, இதுக்கப்புறம் ஒரு வேலைக்காரி கையில எப்படி சாப்பிடுறது? அவங்க எப்படி சமைப்பாங்கன்னு கூட தெரியல. 20 வருஷமா நீ நல்ல முறையில எனக்கு சமைச்சு போட்ட. இதுக்கப்புறம் நான் வேற ஆள் கையில சாப்பிட்டாகணுமே! அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி கிட்ட சொல்லிட்டே இருப்பார் நம்ம பார்த்திபன். இதனால நம்ம ரேவதி வந்து, "என்னங்க எனக்கு சரியாயிடுச்சுன்னா, அப்புறம் நான் தான் சமைக்க போறேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் தானே" அப்படின்னு சொல்லிடுவாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு மீனாட்சி வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, "யாரும்மா?"ன்னு கேட்கிறப்ப, "வீட்டு வேலைக்கு ஆள அனுப்பச் சொன்னாங்க. அதனால அனுப்பியிருக்காங்க" அப்படின்னு சொல்லவும், உடனே மீனாட்சிய "உள்ள வாம்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. "உங்க பேரு என்ன?" ன்னு கேட்பாங்க. "என்னுடைய பேரு மீனாட்சி." "சரி, உங்க வீட்டு பேக்கிரவுண்ட் எல்லாம் எப்படி?" அப்படின்னு கேட்கிறப்ப, "என்னுடைய கணவர் இறந்துட்டாரு. எனக்கு குழந்தைகளும் கிடையாது. இப்போதைக்கு நான் என்னுடைய வயிற்றுப் பிழைப்புக்காகத்தான் எல்லா வீட்லயும் வீட்டு வேலை செய்து தான் என்னுடைய செலவுகள பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு நீங்க எனக்கு சம்பளம் கம்மியா குடுத்தாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு இங்கே தங்குறதுக்கு இடம் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்பாங்க. ஏற்கனவே இது ஒரு சின்ன வீடு. அப்படி இருக்கிறப்ப, "எங்க இடம் இருக்கு? வேணா ஒரு ஸ்டோரேஜ் ரூம் ஒரு சின்ன சைஸ்ல இருக்கு. படுத்துக்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால நம்ம மீனாட்சி வந்து பாத்தீங்கன்னா, "எனக்கு அவ்வளவு பெரிய இடம் தேவையில்லைங்க. சமையல் கட்டுல ஒரு ஓரமா ஒரு துண்டு விரிச்சு போடுற இடம் மட்டும் இருந்தா போதும். அதிலேயே நான் படுத்துக்குவேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி, பரவால்லம்மா. அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு சமையல் நீட்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம வீட்டையெல்லாம் நீட்டா சுத்தமா வச்சுக்கணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. "மொதல்ல நீட்டா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும், நான் காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு தான் நான் அடுப்பு கிச்சன் ரூமுக்கு நுழைவேன். அப்படி இருக்கிறப்ப, என் மேல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க, அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம மீனாட்சி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, உடனே காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு தான் அடுப்பு மூட்டப் போறாங்க. ஏன்னா, அவங்களும் சுத்தபத்தத்துல நீட்டா இருப்பாங்களாட்டுக்கு. இங்கே என்னதான் வேலை செய்யற இடத்துல வேலைக்கு போனாலும் கூட, காலையில எழுந்திருச்சு குளிச்சு, சாமிக்கு பூஜை எல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் தான் வேலையே தொடங்குறாங்க. அதனால, நம்ம பார்த்திபனுக்கும், ரேவதிக்கும் அவங்கள ரொம்பவே பிடிக்குது. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள். பாத்தீங்கன்னா, எப்படியாச்சும் நல்லா சமைச்சு போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு சிந்தனையிலேயே சமைச்சுட்டு இருப்பாங்க. அத பார்த்து நம்ம பார்த்திபனும், ரேவதியும் ஏன்னா அவங்க நெனைப்பு வேற எங்கேயோ இருக்கு. ஆனா அங்கே ஏதோ தீ வாசன மாரி அடிக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம ரேவதி வந்து கிச்சனை பார்ப்பாள். பார்க்கறப்ப, "ஏய் ரேவதி, உனக்கு என்ன ஆச்சு? இங்கே பாரு, குழம்பெல்லாம் தீயுது பாரு. என்ன, நீ வந்த நாள் முதல் நாள் அன்னைக்கு இப்படி தொடச்சுட்டே இருக்க. நான் இப்படித்தான் சமைப்பியா? என்ன?" அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால, "அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏதோ ஒரு நெனப்புல நான் இது மாதிரி பண்ணிட்டேன். என்னுடைய 2 நாள் சம்பளத்த வேணா புடிச்சுக்கோங்க. எனக்கு இன்னொரு நெனப்பு குடுங்க. நான் சமைக்கிறேன்." மறுபடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனால நம்ம மீனாட்சி, "ஐயோ! வந்த முதல் நாளே அவங்கள கஷ்டப்படுத்திட்டோம். அது இல்லாம பொருட்களை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி மறுபடியும் சமைக்கிறாங்க. சமைச்ச சமையல்கள எடுத்துட்டு போய் டைனிங் டேபிளில் வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதிக்கு பார்த்திபன் தான் ஊட்டி விடுவாரு. ஏன்னா அவங்களுக்கு 2 கையுமே வராது. அப்படி இருக்கிறப்ப, பார்த்திபன் வந்து ரேவதிக்கு ஊட்டி, ரேவதி சாப்பிட்ட பிறகு தான் பார்த்திபன் வந்து சாப்பிடுவாரு. அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, "பரவாயில்லைங்க, சாப்பாடு சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திபனும் சாப்பிட்டுட்டு, "சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. பரவாயில்ல, அந்த பொண்ணு நல்லா சமைக்குதே" அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திபன் வந்து ஒரு ரிட்டயர்டு வாத்தியாரு. ஏன்னா, இவருடைய ஃப்ரெண்டு ஒரு 2, 3 பேர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்பாரு. ஏதோ ஒரு பண விஷயமா. அதனால, "சரி, நீ வந்து மீனாட்சி, நீ எப்படியாச்சும் ஒரு சின்னதா கொஞ்சம் பாயாசம் செய்திரு. அது மட்டும் இல்லாம ஒரு கார வடை ஒரு 2, 3 செய்திரு" அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இவங்களும் அதெல்லாம் செய்து ரெடியா வச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டுகள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பருப்பு பாயாசம் வச்சிருப்பாங்க. பாயாசமும், வடையும் குடுத்து சாப்பிட வைப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லி பாராட்டிட்டு போவாங்க. அப்படி இருக்கிறப்ப, இது மாரி வேலைக்காரி கிடைக்குது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா, இப்ப உள்ளவங்கலாம் நல்லா சமைச்சாலும் நீட்டா இல்லாம இருக்காங்க. நீட்டா இருந்தா நல்லா சமைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப, இவங்கள பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்கள பார்த்தீன்னா, "நீ சொல்ற மாதிரி 45 வயசு இருக்குமான்னு கூட தெரியலையே. இப்பதான் ஏதோ ஒரு 30, 35 வயசு இருக்குமா?" அப்படின்னு சொல்லி இவங்க கலாய்ச்சுக்கிட்டு, இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்த்திபனை பொறுத்தவரைக்கும்
நல்லா சமைக்கிறா. சமையல்லலாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. அது இல்லாம ரேவதியும் அப்பப்ப போய் என்னென்னு பண்றாங்கன்னு பாத்துக்குவாங்க." அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம், "சரி, உங்க மனைவிய எப்படியாச்சும் சரி பண்ற வழிய பாருங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. "இப்போதைக்கு கைக்கு வந்து எக்ஸர்சைஸ் குடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா ஆயிரும்னு தான் நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ரேவதியும், பார்த்திபனும் மீனாட்சிய நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. வீட்லயே தான் இருப்பாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்திபனும், ரேவதியும் ட்ரீட்மெண்ட் காரணமா ஒரு 2 நாள் ஹாஸ்பிடலுக்கு போயிடுவாங்க. அதுக்குன்னே இவங்க சமைச்சு, கூட சாப்பிடாம இருந்த சாப்பாட்டுல வச்சு தண்ணி ஊத்தி, அதுக்கு ஒரு ஊறுகாய வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப, நம்ம மீனாட்சி, "என எப்படி இருக்காங்க? நம்பலன்னா என்ன? இவங்க சமைச்சு சாப்பிடலாம்ல." அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி கேட்பாள். அது என்னமோ, அவங்க அப்படித்தான். அவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லிடுவார் நம்ம பார்த்திபன். அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சிய வந்து, "ஏம்மா, நாங்க தான் இல்லை, நீ சமைச்சு சாப்பிடலாம்ல. எதுக்கு இப்படி பழைய சாதத்த சாப்பிட்டுட்டு இருக்கே?" அப்படின்னு சொல்றப்ப, "இல்லைங்க ஐயா, நீங்க இருந்தா அது ஒரு மாதிரி. அதனால எனக்கு இதுவே போதும். இது இருந்தாலும் எனக்கு பெட்டர் தான்." அப்படின்னு சொல்லிடுவாங்க. "உனக்கு யாருமே இல்லையாம்மா? எங்கேயுமே போக மாட்டேங்கிறியா? வீட்ல எழுந்திருச்சு சாமி கும்பிடுறத வச்சான். ஆனா மத்தபடி கோயிலுக்கு கூடவே போக மாட்டே?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "இல்லைங்க ஐயா, எனக்கு எங்கேயுமே போக பிடிக்காது. நான் இப்படியே இருந்துடுறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சி அவர் எதுவுமே கேட்க மாட்டாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து, "எனக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் குடுங்க. ஆனா காலையிலேயே லஞ்ச் எல்லாமே செய்து வச்சுட்டு போயிடுறேன். நான் வரதுக்கு 3 மணி ஆகும்." அப்படின்னு சொல்லுவாரு. இவங்களும் போறப்ப என்னன்னு கேட்கக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப எந்த விஷயமும் கேட்கக்கூடாதுன்னுட்டு, இவங்களும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ரேவதிய குளிப்பாட்டணுமே! அப்ப என்ன பண்றது? தைலம் தடவிடணும் வேற கைக்கு. "சரி, நீங்க போயிட்டு வாங்க. சாயந்திரம் நாம பாத்துக்கலாம்." அப்படின்ட்டு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் இவங்களும் நம்ம மீனாட்சியும் போயிட்டு வரப்ப, சோகமா வருவாங்க. இத கேட்கலாமா? வேண்டாமான்னு நம்ம பார்த்திபனும், ரேவதியும் ஒரே யோசனையாவே இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப கேட்கலாம். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரே யோசனை, ஒரே ஒரு சிந்தனையிலேயே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க முகத்துல எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது. சோகமாவே தான் இருப்பாங்க. ஏன்னா, இவங்க பேசினாலும் கூட, ஆமா, இல்லன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப, இவங்களுக்கும் கொஞ்சம் டவுட் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள்ல மீனாட்சியுடைய பையன்னு சொல்லிட்டு, ஒரு ஆள் வந்து வெளிய நிப்பாரு. அவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு வயசு வந்து 30 வயசு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப, நம்ம மீனாட்சி மேல ஒரே ஒரு டவுட் தான். ஏன் இவங்க நம்மகிட்ட பொய் சொல்லணும்? எதனால இவங்க இப்படி பொய் சொல்லணும்? பையன் இருக்கான்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப, இவங்க எதுக்கு பொய் சொல்லணும்? சரி பாப்போம். அவங்க போன பிறகு மீனாட்சியவே கேட்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரேவதி, பார்வதி நெனச்சுக்கிட்டு இருப்பாள். அப்பதான், "நீ எதுக்கு இப்ப இங்கே வந்தே? மொதல்ல நான் இருக்கிறது உனக்கு நிம்மதியா இருக்குது. பிடிக்கலையா? நான் தான் இப்ப தான் 2 நாளைக்கு முன்னாடி உனக்கு எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு குடுத்துட்டு வந்துட்டேனே! அப்படி இருக்கிறப்ப, இப்போ எதுக்கு என்ன தேடி வந்த? நீங்க போட்டு குடுத்துட்டீங்களே! அதுக்குண்டான பணம் இந்தாங்க." அப்படின்னு சொல்லி ஒரு பைய கொண்டு குடுப்பாரு. ஆனா நம்ம மீனாட்சி வந்து, "எனக்கு இந்த பணம் வேண்டாம். இந்த பணத்துக்காக தானே நீயும், உன்னுடைய மனைவியும் என்னை வீட்ட விட்டு தொரத்துனீங்க. அப்படி இருக்கிறப்ப, இப்போ எதுக்கு இந்த பணத்த நீ குடுக்குறது? அத நீயே வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லுவாள். "நீங்க வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன? பையன் வந்து பாத்து, 'என்ன நடுத்தெருவுல விட்டுட்டான்' அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா, இது என்ன? நான் சம்பாதிச்ச காசா? என்னுடைய கணவர் சம்பாதிச்ச காசு அப்படின்னு சொல்லித்தானே நீ என்கிட்ட இருந்து புடுங்கினே?" அப்படின்னு கேட்பான். "என்னதான் இருந்தாலும், எங்க அப்பா சம்பாதிச்ச காசு தானே! நீங்க இதுல ரூ. 1 கூட சம்பாதிக்கலையே!" அப்படின்னு சொல்றப்ப, "ஏன்டா, நான் உன்ன பெத்து வளர்த்து, இந்த குடும்பத்த வழிநடத்தி, என்னுடைய கணவருக்கு நல்ல